கிராம பண்ணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பண்ணையில் வளர்கிற கோழிகளுக்கு எந்த மாதிரியான தீவனத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். இப்போ நம்ம கோழி குஞ்சுகளுக்கு ஒரு விதமான தீவனமும், வளர்கிற பருவத்தில் இருக்கிற கோழிகளுக்கு ஒரு விதமான தீவனமும், அடுத்து முட்டையிடுற பருவத்தில் இருக்கிற கோழிகளுக்கு ஒரு விதமான தீவனமும், இந்த ரேஷியோவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம தீவனத்தை கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம பண்ணையில் இருக்கிறதெல்லாம் வளர்கிற பருவத்தில் இருக்கிற கோழிகள். 9 வாரத்துலேருந்து 22 வாரத்துக்கு உண்டான கோழிகளுக்கு எந்த மாதிரியான தீவனத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு 100 கிலோ மேக் பண்ணி காட்ட போகிறோம். ஆல்ரெடி நான் நம்ம கோழி தீவனத்துக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத எடை போட்டு முன்னாடியே வச்சுட்டேன். இப்போ அந்த ஒன்றா போட்டு நம்ம எப்படி கலக்கி நம்ம கோழிகளுக்கு தரோம் அப்படிங்கிறத காட்டுறேன். இதில் கோழிகளுக்கு அதிகம் தீவனத்தில் கலக்கக்கூடிய மக்காசோளம் இதை கொட்டிக்கிறோம். இது நம்ம 30 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கம்பு 10 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம டிசிபி 1 கிலோ சேர்த்துருக்கோம். ஒரு கிலோ சேர்த்துருக்கோம். சோளம் சோளம் 10 கிலோ சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மினரல் மிக்சர்ஸ் அது கலந்துக்குவோம். அது 2 கிலோ சேர்க்குறோம். சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அரிசி நம்ம ஒரு 13 கிலோ சேர்த்துப்போம். அரிசி நம்ம 13 கிலோ சேர்த்துருக்கோம். நார்ச்சத்துக்காக தேங்காய் புண்ணாக்கு ஒரு 5 கிலோ. தேங்காய் புண்ணாக்கு 5 கிலோ. கடலை புண்ணாக்கு ஒரு 15 கிலோ. இதுக்கப்புறம் கருவாடு தூள் இருக்கு. ஆனால் நாங்கள் தீவனத்தை சேர்க்கல. நாங்கள் கோழிக்கு தரும்போது தீவனத்தை கொஞ்சம் போட்டு இதை கொஞ்சம் தூவி அதை தந்துக்குவோம்.
அதே போல தான் தவிடு, அரிசி தவிடு வந்து ஒரு 13 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இதையும் வந்து நாங்கள் இதில் சேர்க்க மாட்டோம். கோழி தீவனத்துக்கு போடும்போது இதை கொஞ்சம் மேலே போட்டு தந்துடுவோம். இது இப்போ நம்ம ஒரு 2 டைம் நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான். இதே போல் இன்னும் 2 டைம்ஸ் நம்ம இதை கலந்து விட்டுட்டா நம்ம கோழி நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் கலந்துரும். இந்த மாதிரி நம்ம 3 வாட்டி கலந்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு டைட்டான ஒரு கண்டெய்னரில் நம்ம ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது நமக்கு 1 வீக்குக்கு உண்டான தீவனம். மறுபடியும் அடுத்த வாரத்துக்கு இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். அப்போ குஞ்சு கோழி